வணக்கம். இந்த தொகுப்பில் நம் உடம்பில் உள்ள 7 சக்கரங்கள் என்ன வடிவில் உள்ளன, இதை எழுப்புவதால் நாம் என்னென்ன சக்திகள் பெறலாம் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். மனித உடலில் 7 சக்தி மையங்கள் இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள். இந்த சக்கரங்களின் தன்மையை பொறுத்தே மனிதர்களின் தன்மையும் ஆற்றலும் அறிவும் அமைகிறது என்று அவர்கள் நம்பினார்கள். ஒவ்வொரு சக்கரமும் நம்முடைய புற கண்களால் காண முடியாததாக இருந்தாலும் சூட்சும சரீரத்தில் இருக்கும் சக்தி மையங்களாக அவர்கள் அவற்றை கண்டதோடு அந்த சக்கரத்திற்கு தனித்தன்மை சின்னங்களும் நிறங்களும் மந்திர சப்தங்களும் ஒதுக்கி இருந்தார்கள். ஒவ்வொரு சக்கராவுக்கும் தனித்தன்மை கொண்டதாகவும் சில குறிப்பிட்ட சக்திகளை மையமாக கொண்டதாகவும் அந்த சக்திகளை உருவாக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும் என்று கருதப்பட்டார்கள். குண்டலின் சக்தி இந்த சக்கரங்களின் வழியாதான் மேலே எழுகிறது என்று சொல்லப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் பல மேலை நாட்டு அறிஞர்கள் இந்த சக்கரங்களில் அவர்கள் காட்டிய ஈடுபாட்டின் மூலமாக ரெய்கி போன்ற மற்ற சிகிச்சை முறைகள் இந்த சக்கரங்களை எழுப்பி பயன்படுத்தி செய்து கொண்டு வருகின்றார்கள். தியான முறை மூலமாகத்தான் இந்த சக்கரங்களின் முறைகளை உலகமெங்கும் பிரபலப்படுத்தினார்கள். இனி நாம் இந்த 7 சக்கரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இது மூலாதார சக்கரமாகும். இது மனித உடலில் ஆசன வாயின் அருகே அமைந்துள்ளதாக கருதப்படுகிறது. மரத்திற்கு வேர் எப்படியோ அப்படியே உடல் வலிமைக்கு ஆணி வேராக இந்த சக்கரம் விளங்குகிறது. அமைப்பில் 4 இதழ் தாமரையுடன் உள்ள இதன் நிறம் சிவப்பு. இது லா என்ற சத்தத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. மந்திரமாக உச்சரிக்கும் போது லாம் லாங் என்று 2 உச்சரிப்புகளும் இடையே உச்சரிக்கப்படுகின்றன. அதாவது லா என்கின்ற ஒளி பிரதானமாக உச்சரிக்கப்பட்டு அது முடிகிற பொழுது இம் இங் ஒளிகளின் மெலிதான சேர்க்கையோடு முடிகிறது. இந்த மந்திர ஒளியால் இந்த சக்கர சக்தி பெறுகிறது. உடல் ஆரோக்கியமும் தற்காப்பு ஆகியவற்றுக்கு இந்த சக்கராவின் செயல்பாடு முக்கியமாக பயன்படுத்துகிறது. 2வது சுவாதிஷ்டான சக்கரம். இது மனித உடல் ஆண் பெண் குறி பாகத்தில் இனவிருத்தி உறுப்புகளை ஒட்டி அமைந்துள்ளது. இது 6 இதழ் தாமரை அமைப்பில் ஆரஞ்சு நிறத்தில் அமைந்துள்ளது. இது வா என்ற எழுத்தின் ஒளியை அடிப்படையாக கொண்டுள்ளது. மந்திரமாக இதை நாம் உச்சரிக்கும் பொழுது இது வாம் வாங் இவற்றின் இடைப்பட்ட உச்சரிப்பாக இந்த சக்கரத்திற்கு அமைகிறது. அதாவது வா பிரதானமாக நாம் உச்சரிக்கும் பொழுது அது முடிக்கிற பொழுது இம் இங் என்ற ஒளியின் மெலிதான சேர்க்கையோடு முடிகிறது. இந்த மந்திர ஒளியால் இந்த சக்கரம் சக்தி பெறுகிறது. இனவிருத்தி, உணர்ச்சிகள், அடிப்படை தேவைகள் ஆகியவற்றை இந்த சக்கராவின் செயல்பாடு சரியாக இருப்பது முக்கியம். 3வதாக மணிப்புரா சக்ரா. இது மனித உடலில் தொப்புளுக்கு கீழ் வயிற்று பகுதியில் அமைந்துள்ளது. இது 10 இதழ் தாமரை அமைப்பில் மஞ்சள் நிறத்தில் அமைந்துள்ளது. இது ரா என்ற ஒளியை அடிப்படையாக கொண்டுள்ளது. மந்திரமாக உச்சரிக்கும் பொழுது இது நாம் ராம் ராங் இவற்றின் இடைப்பட்ட உச்சரிப்பாக இருக்கிறது. அதாவது ரா பிரதானமாக உச்சரிக்கப்பட்டு அது முடிகின்ற பொழுது இம் இங் என்ற ஒளிகளின் மெலிதான சேர்க்கையோடு முடிகிறது. இந்த மந்திர ஒளியால் இந்த சக்ரா சக்தி பெறுகிறது. ஜீரணம், செயலாற்ற தேவையான சக்தி, எண்ணங்களால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் இந்த சக்ராவின் கட்டுப்பாட்டில் வருகின்றன. 4வது அனாஹதா சக்ரா. இது மனிதனின் நெஞ்சு பகுதியில் அமைந்துள்ளது. இது 12 இதழ் தாமரை அமைப்பில் பச்சை நிறத்தில் உருவகப்படுத்தியுள்ளார்கள். இது யா என்ற எழுத்தின் ஒளியை அடிப்படையாக கொண்டுள்ளது. மந்திரமாக நாம் உச்சரிக்கும் பொழுது இது யாம் யாங் இவற்றின்
இடைப்பட்ட உச்சரிப்பாக இது அமைகிறது. அதாவது யா பிரதானமான உச்சரிக்கப்பட்டு அது முடிகின்ற பொழுது நாம் இம் இங் ஒழுங்கினை மெலிதாக சேர்க்கையோடு முடிகிறது. இந்த மந்திர ஒளியால் இந்த சக்ரா சக்தி பெறுகிறது. இதயமும் அன்பு, கருணை, இரக்கம் போன்ற மேலான உணர்வுகளுக்கு இந்த சக்ராவின் கட்டுப்பாட்டில் வருகின்றன. ஐந்தாவது விசுத்தா அல்லது விசுத்தி சக்ரா. இது மனிதனின் தொண்டை பகுதியில் அமைந்துள்ளது. இது 16 தாமரை இதழ்கள் கொண்ட தாமரையாக நீல நிறத்தில் இருக்கிறது. இது ஹா என்ற எழுத்தின் ஒலியை அடிப்படையாக கொண்டுள்ளது. மந்திரங்கள் நாம் உச்சரிக்கும் பொழுது இது ஹாம், ஹங் இவற்றின் இடைப்பட்ட உச்சரிப்பில் இருக்கிறது. அதாவது ஹா பிரதானமாக உச்சரிக்கப்பட்டு அது முடிகின்ற பொழுது நாம் இம் இங் ஒளியினை மெல்லிதாக சேர்க்கையோடு முடிகிறது. இந்த மந்திர ஒளியால் இந்த சக்தி பெறுகிறது. தைராய்டு சுரப்பிகள், பேச்சு திறனும் எந்த விஷயத்தை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கும் சக்தி இந்த சக்ராவின் செயல்பாட்டை பொறுத்துதான் நமக்கு அமைகிறது. ஆறாவது ஆஜனா சக்ரா. இது இரு புருவங்களுக்கு இடையே பொட்டு வைக்கும் நெற்றி பகுதியில் அமைந்துள்ளது. இதை நெற்றிக்கண் சக்ரா என்று அழைக்கிறார்கள். இது கருநீல நிறத்தில் 2 இதழ் தாமரை சின்னத்தில் அமைந்துள்ளது. இது ஓம் என்ற மந்திர சப்தத்தில் சக்தி பெறுகிறது. கூர்மையான தெளிவான புறப்பார்வை மற்றும் அகப்பார்வை, ஆழ்மன சக்திகள், ஞான தெளிவு ஆகியவை இந்த சக்ராவின் செயல்பாட்டை பொறுத்தே நமக்கு அமைகிறது. சஹாசர சக்ரா. இது தலையின் உச்சி பகுதியில் அமைந்துள்ளது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை வடிவில் கருஞ்சிவப்பு நிறத்தில் இந்த சக்ரா அமைந்துள்ளது. இது ஆ என்ற எழுத்தில் ஆரம்பித்து ஓம் என்று முடியும்படியான மந்திரங்கள் உச்சரிப்பதால் இந்த சக்ரா பலம் பெறுகிறது. ஆத்ம ஞானம், தெய்வீக சக்திகள் போன்றவைகள் நமக்கு இந்த சக்ராவின் எழுப்புவது மூலம் கைகூடும். இந்த சக்ராவின் குறையற்ற செயல்பாட்டினாலேயே இந்த 7 சக்ராவின் சின்னங்களையும் மந்திர சப்தங்களையும் கூடுமானவரை நாம் மனதில் இருந்து வைத்து கொள்வது மிக நன்மைகளை நமக்கு தரும். நன்றி.